அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ திருக்கை மீன் வச்சு திருக்கை மீன் பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த திருக்கை மீன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் திருக்கை மீன் 1 கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சளும் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், ஒரு 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, தேவையான அளவு எண்ணெய், ஒரு தயிர் ஒரு கப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, பட்டை சின்னதாக ஒரு 4 பீஸு, ஏலக்காய் ஒரு 5, கிராம்பு ஒரு 5, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி. இதுதான் நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இந்த திருக்கை மீன் பிரியாணிக்கு நான் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்குரிய மசாலா பொருட்கள் எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணுறோன்றதை பார்ப்போம். இப்போ முதல்ல அடுப்பு பார்த்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு அடிவு கடமான பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்குவோம். அடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா சேர்த்துக்குவோம். லேசாக கிளறி விட்டுருக்கோம்.
அடுத்து மல்லி சேர்த்துக்குவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அடுத்து இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். தயிர் 1 கப் சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா தக்காளி நல்லா பச்சை வாடை வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு லேசாக ஒரு கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் தட்டை போட்டு மூடி வைப்போம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லேசாக ஒரு கிளறி விட்டு மீனை தூக்கி குழம்புல போட்டுக்கலாம். மீனை போட்டாச்சு. ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுட்டு அடுத்த உடனே அரிசியை போட்டு தம் போடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு பார்ப்போம். முறை வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரொம்ப கொதிக்க விட வேணாம். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா
மீன் கூட கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. லேசாக கிளறி மட்டும் விடுவோம், ரொம்ப கிண்டிட வேணாம். லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம் கொதி வர வரைக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு பார்ப்போம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம், காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும். உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் புரிஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பு ஹையிலேயே இருக்கட்டும். அடி பிடிக்காத மேலே லேசாக வந்து நடுவில் கிண்டி மட்டும் விட்டுக்கிட்டே இருப்போம். அரிசியும் தண்ணியும் லெவலுக்கு வந்தோடனே தட்டை போட்டு மூடி தம் போட்டுடலாம். பாருங்க, அரிசியும் தண்ணியும் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சு தம் போட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் தம்மில் இருக்கட்டும், அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம தம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. தம் ஆயிடுச்சான்னு வந்து தட்டை எடுத்து பார்ப்போம். கரண்டி சூப்பராக தம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ சூப்பரான திருக்கை மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மீன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சுடுது. மீன் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அப்படியே கறி மாதிரியே இருக்குது. மீன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா எப்படி இருக்குன்னு. நான் சொல்லிட்டே கிடையாது, நீ தான் சொல்லணும் பார்த்து எப்படி இருக்குன்னு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பிரியாணி மீனில் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. நல்லா
நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இல்லை இப்போ தான் முதல் முறையாக நம்முடைய சேனலில் வீடியோவை பார்க்குறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.